Hello friends, இது வரைக்கும் நம்ம இண்டிவிஜுவல் ஆசனாஸ் பார்த்தோம், சூரிய நமஸ்காரம் பார்த்துட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிளாக பார்த்த இண்டிவிஜுவல் ஆசனா அதோட வேரியேஷன்ஸ் கொஞ்சம் இன்டென்ஸாக ரொம்ப எனக்கு இந்த மூவ்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மாடிஃபிகேஷன்ஸ் இன்டென்சிஃபிகேஷனும் சொல்லுவோம். அதே மாதிரி சில ப்ராசஸ் கஷ்டமாக இருக்கிறவங்களுக்கு அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியேஷன்ஸ் ஆசனாஸில் கொண்டு வரச்சே நம்மளோட ப்ராக்டிஸோட ரேஞ்ச் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி ப்ராக்டிஸும் இட் வில் பிகம் மோர் எஃபெக்டிவ். ஸோ சில பேருக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறச்சே தான் வந்து அவங்க உடம்புக்கு அது நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வரிசையில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆசனம் பார்ஷ்வ உத்தானாசனம், ஏசிமெட்ரிக்கல் ஃபார்வர்ட் பெண்ட். அதில் உண்டான வேரியேஷன்ஸை பார்க்கலாம். நம்ம வந்து ஒரு பார்ஷ்வ உத்தானாசனம் அதை எப்படி இன்றைக்கி எடுத்துக்க போகிற பேஸ் ஆசனம் அதோட ஒரு ரிமைண்டர் பார்த்துக்கலாம். ரீகேப். நல்ல மேட்டோட பேக் எட்ஜிலேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க. லெஃப்ட் லெக் ஃபார்வர்ட், நல்ல பெரிய ஸ்டெப் எடுத்துக்காங்க. லெஃப்ட் லெக்கில் ஹாஃப் வி ஆன் த ரைட். ஸோ இதுதான் உங்களோட பார்ஷ்வ உத்தானாசனத்தோட ஸ்டார்டிங் பொசிஷன். இங்கேருந்து இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், 4 ஸ்டெப் உண்டானது. எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். உங்களால் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் குனிய போகிறீங்க. கை ரெண்டும் தரையில் வைக்கணும். தரையில் ரீச் ஆகலைன்னா முன்னாடியே சொன்னாப்போல நீங்கள் ப்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் உங்களோட பார்ஷ்வ உத்தானாசனம். இன்றைக்கி இதோட வேரியேஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்ஷ்வ உத்தானாசனம் ஸ்டார்டிங் ஸ்டான்ஸுக்கு வந்தாச்சு. இதில் நம்ம எப்படி ப்ராப் யூஸ் பண்ணி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஆசனம் வந்து ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் மசில் ஓப்பனிங்க்கும் யூஸ் ஆகும். அதே மாதிரி வயருக்கும் நல்லா வேலை செய்யக்கூடிய ஆசனம். ஸோ இந்த ப்ராப் வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது பிளாக். ஸோ இந்த பிளாக்கை ஃப்ரண்ட் லெக்கில் வச்சுக்க போகிறோம். ஸோ இந்த டோஸை வந்து இந்த பிளாக் மேலே வைக்கணும். காலை தூக்கி அது டோஸ் மேலே வச்சுக்கோங்க. அட்ஜஸ்ட் யுவர் நல்ல இந்த ஆர்ச் வரைக்கும் படுற மாதிரி. ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறதே உங்களுக்கு வைக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பேலன்ஸ் போகும். நீங்கள் நல்லா ஸ்லோவாக ஹீல் அழுத்துற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஹேல், பிளாக்கோ இல்லை வீட்டில் உங்களுக்கு ஹார்டாக சப்போர்ட் என்ன கிடைக்கிறதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்ம்ஸ் அப் ஃப்ரம் த ஃப்ரண்ட். எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். காலை மடிக்காமல் போக பாருங்கள். தரையில் ரீச் ஆனால் பரவாயில்ல, ஆகலைனாலும் கொஞ்சம் இப்படி இருந்தாலும் ஓகே. உங்களுக்கு இவ்வளோ தான் ரீச் ஆகுதுனாலும் உங்களுக்கு ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் மசில் நல்லா ஒர்க் ஆகும். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். இந்த மாதிரி நம்ம பிளாக்கு யூஸ் பண்ணுறச்சே நீங்கள் மேலே வரத்தே கொஞ்சம் பேலன்ஸ் லூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் இனிஷியல் ப்ராக்டிஸில். ஸோ நல்லா பின் காலை ப்ரெஸ் பண்ணிக்கணும். வெயிட் வந்து 2 காலையும் ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணிக்கணும். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட், ஹெட் டவுன், சின் டவுன். ஃபியூ ப்ராக்டிஸஸ்க்கு அப்புறமா நீங்கள் இதில் வந்து ஸ்டே பண்ணலாம். ஒரு 5 கவுண்ட்ஸ் ஸ்டே பண்ணிங்கன்னா, ஸ்டேனா நல்ல யூ ஹவ் டு கீப் ப்ரீதிங் இன் அண்ட் ப்ரீதிங் அவுட். உள்மூச்சு வெளிமூச்சு விட்டுட்டே தான் இதில் ஸ்டே பண்ண போகிறீங்க. நல்ல ஹாம்ஸ்ட்ரிங் அண்ட் காஃப் மசில் ஒர்க் ஆகும். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன். ஸோ இது வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் வேரியேஷன். இப்போ பார்ஷ்வ உத்தானாசனா அதுலேருந்து அதுக்குண்டான செகண்ட் வேரியேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போது ரைட் லெக் இந்த மாதிரி பிளாக்ஸ் நம்ம ப்ராப்ஸ் எடுத்துக்க போகிறோம். காலுக்கு 2 சைடும் இருக்க மாதிரி முதல்ல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரைட் லெக் ஃபார்வர்ட். ஸோ இப்போ பிளாக்குக்கு நடுவில் நம்ம ஃப்ரண்ட் ஃபுட்டை வச்சுக்க போகிறோம். ஸோ இதுதான் உங்களோட ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ அதே 4 ஸ்டெப்ஸ் தான். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல கையை அழுத்துறதுக்கு பாருங்கள். நீங்கள் இதில் நல்ல கையை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸ்டே பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் நார்மலாக பிளாக் இல்லாமல் பண்ணுறதுக்கும் பிளாக்கோடு பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ். இன்ஹேல் கம் அப், ஆர்ம்ஸ் டவுன், கால் அப்படியே இருக்கட்டும். ஸோ இதில் என்ன வேரியேஷனுங்கிறத பார்க்க போகிறோம். இன்ஹேல் ஆர்ம்ஸ் அப், எக்ஸேல் ஃபார்வர்ட் பெண்ட். நல்ல கையை ப்ரெஸ் பண்ணிக்கணும். கெட்ட விரலும் சேர்ந்து ஃபுல் என்டையர் பாம் வந்து நம்ம தரையில் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இன்ஹேல், அடுத்த உள்மூச்சை எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் அப் நல்லா ஓப்பன் பண்ண போகிறீங்க. திரிகோணாசனா மாதிரி இருக்கும் அது. நீங்கள் கையை தூக்கறச்சே ஓப்பன் அவுட் யுவர் ஆர்ம், டர்ன் யுவர் நெக், லுக் அப். ஸோ இது வந்து நல்ல பாஸ்டரல் கரெக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மூவ்மெண்ட் பண்ணுறச்சு சப்போர்ட் எடுத்து பண்ணுறச்சு நல்லாவே அலைன்மெண்ட் கரெக்ட் ஆகும். எக்ஸேல் டவுன், இன்ஹேல் ரைட் ஆர்ம் அப், exhale down, inhale come up, arms down.
காலை பின்னாடி எடுத்துடலாம். ஸோ இந்த ஏசிமெட்ரிக்கல் பாஸ்டர்ஸ்லாம் நம்ம 2 சைடும் பண்ணணும். ஒரு சைடும் அட்லீஸ்ட் ஒரு 3 to 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிவிட்டு தென் அடுத்த சைட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறச்சே உங்களோட ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட்டே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்த வேரியேஷன் என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ ஒன்று பிளெயின் பார்ஷ்வ உத்தானாசனா வித் பிளாக் சப்போர்ட், அதுலேருந்து திரிகோணாசனா எப்படி பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி அடுத்த 2 வேரியேஷன்ஸ் பார்க்கலாம்.